மக்களே, பிக் பாஸ் யாரு அபிஷியல் ஓட்டிங்ல எந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க? நேத்துக்கும் இன்னைக்கும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்களை பத்தியும் முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அதை மறக்காம பண்ணிருங்க. ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் பல பேர் பண்ணாமே இருக்கீங்க, அதை மட்டும் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம அஃபிஷியலும் ஒரு கம்பேரிசன் பண்ணிடுவோமே. அது கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்ப்போம், ஒரே நிமிஷம். இதில் வேற என்ன அன்அஃபிஷியல் நம்பர் ஓட்டுலாம் கவுண்ட் கேட்குது புதுசா. ஓகே, அன்அஃபிஷியலில் முதலிடத்தில் விக்ரம் அவர்கள் இருக்கிறார். ஓகேவா, அஃபிஷியல்லையும் விக்ரம் தான் இருக்காரு. ஸோ நேற்று கமரன் இருந்தார்ல, இன்னைக்கு விக்ரம் வந்திருக்கார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அந்த 3 பேருக்குமே ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் தகவல் வந்த முன்னம் இருக்கிறது. ஸோ நேற்று இருந்த கமருதீன் அப்படியே கீழே இறங்கிட்டு விக்கல்ஸ் விக்ரம் மேலே போயிருக்கார். ஸோ இன்னைக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எபிசோட தான் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் விக்ரமுக்கு ஒரு பூஸ்ட் தான் ஆகும், இறங்காது. கண்டிப்பாக ஓட்டு ஏறதான் செய்யும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பெருசாக நெகட்டிவ்ஸ் எதுவுமே விக்ரமுக்கு இந்த வாரம் இல்லை. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் பாசிட்டிவான்றதால அவர் முதல் இடத்துலேயே சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அன்அஃபிஷியலும் அவர் தான் இருக்கார், அஃபிஷியலையும் அவர் தான் இருக்கார். 2வது இடத்துல அன்அஃபிஷியல் யார் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா திவ்யா. 12.8 நாள் 48,000. கிட்டத்தட்ட இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது. ஒரு 16,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது அன்அஃபிஷியலில். பட் அஃபிஷியலில் க்ளோஸாக இருக்குது. அஃபிஷியலில் யார் இருக்கா 2வது இடத்துலனா? கமருதீன் அவர்கள். இங்கே திவ்யா இருக்காங்க, அஃபிஷியலில் கமருதீன் இருக்காரு. ஸோ அதான் அப்படியே ஸ்வாப்பிங் நடந்துட்டு இருக்கு. கமருதீனுக்கு இன்னைக்கு எபிசோடு வந்து டேலண்ட்லாம் காட்டுறாரு, அங்கங்கே ஒரு ஸ்கெட்சிங்கு, அந்த ஒரு சில டேலண்ட்லாம் காமிச்சாரு. பட் அதெல்லாம் எவ்வளோ எபிசோடில் வரப்போகுது, என்னென்னலாம் வரப்போகுதுன்றது பார்க்கணும். இன்னைக்கு குறிப்பாக கமருதீன் மற்றும் பார்வதிக்கான ஒரு பிரச்சனை வேற இருக்கு. அவர் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது கண்டிப்பாக நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். கமருதீனும் பார்வதிக்கும் அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகுமே தவிர்த்து பாசிட்டிவ் ஆகாது. ஸோ பார்ப்போம், இன்னைக்கு எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். 3வது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள். ஸோ திவ்யாவுக்கும் நேற்று பெருசாக ஒரு பொட்டென்ஷியல் காட்டுற எபிசோடா திவ்யாவுக்கு நேற்றுமே இல்லை. இன்னைக்குமே திவ்யாவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி எபிசோடு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. திவ்யாவுக்கு வந்து அதே சேம் லெவலாக மெயின்டைன் ஆகும். இன்க்ரீஸ் ஒரு புதுசாக ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதோ, புதுசாக ஒரு ஆடியன்ஸை பிடிக்கிறதோ திவ்யா கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ திவ்யா மெயின்டைன் ஆவாங்க, அவ்வளோதான். 4வது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள். ஸோ இந்த 3 பிளேயர் சொன்னல, கமருதீன், விக்ரம் மற்றும் திவ்யா, இந்த 3 பேருக்குமே டிஃபரன்சஸ் ஆர் வெரி லோ. ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போய் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த 3 பேருமே தான் அந்த டஃபஸ்ட் சைக்கிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னா பார்வதி. நேத்துமே 4வது இடம், இன்னைக்குமே 4வது இடத்துல தான் பார்வதி இருக்காங்க. ஸோ பார்வதிக்கு இன்னைக்கு எபிசோடு எப்படின்னா ஒரு 50-50 காலில் போகலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். அது எடிட்டர் எப்படி பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் ஒன் ஹவர் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும். ஏன்னா பார்வதி நேற்று நைட் அந்த ஒரு போராட்டத்தை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், ஒரு பிராங்க்ல ரியாக்ட் பண்ணி அழுதது எல்லாமே பார்வதிக்கு பாசிட்டிவாக போகும். ஏன்னா அவங்க ஏமாந்துருந்தாலுமே அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், பார்வதிக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இதில். ஸோ கண்டிப்பாக பார்வதிக்கு ப்ளஸ் இருக்குது. பட் ஆனால் நைட்டு போயிட்டு கமருதீனை கூப்பிட்டு வெஷலை வாஷ் பண்ண சொன்னதாக இருக்கட்டும், அது வந்து கமருதீனை போய் கூப்பிட்ற நேரம் இருந்துச்சு. ஆனால் போயிட்டு வேற எந்த டீச்சரும் கூப்பிட்ற நேரம் இல்லை கால் வழியில். ஸோ இந்த மாதிரி பல இன்ஸ்டன்சஸ் இருந்து கனி போட்டு இன்னைக்கு செஞ்சுட்டாங்க. அது வந்து மேபி அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 50-50, 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவாக இருக்கும். அது இல்லைன்னா ஃபுல் பாசிட்டிவாக பார்வதிக்கு போயிருக்கலாம் அப்படின்றது வேணா சொல்லலாம். ஸோ அந்த கேட்டகரியில் பார்வதி 4வது இடம். 5வது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாக்கரை நான் எதிர்பார்க்கல, அமித் அவர்கள். இது வந்து அமித்தும் பார்வதிக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அமித் 5வது இடத்துல இருக்கிறது நானே ஷாக்கிட்டு, என்னது அமிதா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு வியக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அமித்துக்கு பர்த்டே வேற. இன்னைக்குமே அமித்துக்கு ஒரு பாசிட்டிவா தான் போகும். இன்னைக்கு எபிசோடுமே அமித்துக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா வியானா கிட்ட போய் அவர் கெஞ்சியதா இருக்கட்டும், வியானா கிட்ட அவர் போய் பேசியதா இருக்கட்டும், இதை வியானா ரெஸ்பான்ஸ் பண்ணாம சில பல விஷயங்கள்லாம் பண்ணது எபிசோட்ல அப்படியே போட்டாங்கன்னா, பர்த்டேக்கு அப்புறம் நடந்த விஷயங்களும் சரி, இது எல்லாத்தையுமே அமித்துக்கு போட்டாங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணிட்டார். பாயிண்ட் பேசின இடத்துலயா இருக்கட்டும், பல இடங்கள் அமித் ஸ்கோர் பண்ணதால அமித் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தாண்டி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அமித். அடுத்து 6வது இடத்துல யாருன்னா கனி அவர்கள். கனி, அரோரா, இவங்க 2 பேருக்கு ஒரு கடும் போட்டி நடந்துட்டு இருக்கு, மேலே கீழேன்ட்டு. ஸோ அரோராவும் இன்னைக்கான ஸ்பேஸ் அரோராவுக்கு கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு ஒரு பாட்டுக்கிட்டலாம் பாடி பயங்கரமான இம்ப்ரெஸ் பண்ணாங்க.
ஏன்னா சொந்த வரிகளை எழுதி சில பல விஷயங்கள். பட் இன்னைக்கு எபிசோட்ல அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு பக்கம் வார்டனுக்கு எதிராக சில பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அசிஸ்டன்ட் வார்டனுக்கும் அந்த கிச்சனுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அதுல சில பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது பார்த்தா மேபி ஒரு பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கனி அவர்களுக்கும் இன்னைக்கு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா பார்வதி கூட நடந்த சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாமே சூப்பரா ஹேண்டில் பண்ணி கவுண்டர் மேல கவுண்டர் போட்டுறாங்க. அதுல பார்ஷியலிட்டி காட்டல. எஃப்ஜேவும் போட்டு அடிச்சிட்டாங்க, பார்வதியும் போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு டீச்சரா அவங்க பண்ண ரோலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்ட விதமும் சரி, சூப்பர். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவங்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் போகும். அடுத்து 8வது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் சார் பிரஜன் அவர்கள். பிரஜனுமே அந்த அந்த ரேஞ்சில் தான் வராரு, கனியோட ரேஞ்சில். கனி அரோரா அந்த ரேஞ்சில் வராரு. பிரஜனுக்கு எங்க இருந்து தான் இவ்வளோ ஓட்டுகள் வருதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒருவேளை ஆரியை வச்சு இன்னைக்கு போட வச்சதுக்கான காரணமே இதுதான்டா, நாங்க மாஸ்டர் பிளான் போட்டு தாண்டா அப்படி பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஒரு வகையில பிரஜனுக்கு ஓட்டு புஷ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கும் அவருக்கு நெகட்டிவ்லாம் இல்லை, பெருசா நெகட்டிவ்லாம் இல்லை. கரெக்டான விஷயத்த கரெக்டாக தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ போன வாரம் அந்த வாய் விடுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதால இவருக்கும் பிளஸ்ஸாக தான் மாறும், நெகட்டிவோட பிளஸ்ஸாக தான் மாறும். அடுத்ததாக த டேஞ்சர் ஜோன் என்று அழைக்கப்படும் நபர்களில் 3 பேர் இருக்கிறார்கள். ஓகே, இது எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. வியானா அவர்கள் நேற்று பாட்டம் 2ல இருந்த வியானா மேலே வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு எபிசோடு டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா வியானா உங்களுக்காக ஒரு பிளேஸ் ரெடியா இருக்கு, அந்த பிளேஸுக்கு நீங்க போயிருவீங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோடு அப்படிதான் இருக்க போது. வியானாவோட ஆக்டிங்லாம் அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அடுத்த செகண்டே அப்படி ஒரு பிரைட்னஸ், ஒரு சிரிப்பு எல்லாமே வந்துடும். அந்த அளவுக்கு இருக்காங்க வியானா இன்னைக்கு எபிசோட்ல. ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க சொன்னது பேசினது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ வியானா வில் கோ டவுன் ஆஸ் பர் மை வியூ. என்னை பொறுத்தவரையும் அதை டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா வியானா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு. அடுத்ததாக சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராக்கும் இந்த வாரம் பெருசாக மொதல் நாள் நெகட்டிவ், மற்ற 2 நாள் பெருசாக நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் இப்போதைக்கு ப்ளே பண்ணிட்டு வராங்க. அங்கங்கே கவுண்டர் போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுன்னு ஓகே தான். பார்ப்போம் அது எபிசோடில் காட்டுறாங்களா இல்லையான்றது பொறுத்து தான். 24/7 ஓகே. ஆனால் எபிசோடில் ஒன்றுமே வரலன்னா, ஸ்கோப்பே இல்லைன்னா அதே பொசிஷனில் ரீட் ஆயிடுவாங்க. அந்த பாட்டம் 3ல தான் இருப்பாங்களே தவிர்த்து ஏறாது. ஓகே, அதில் சாண்ட்ரா இந்த கடைசி இடத்தில் உள்ள லக்கி சாம் ரம்யா அவர்கள். இன்னைக்கு ரம்யாவுக்கு ஒரு அந்த ஆர்குமெண்ட்லாம் ரம்யா சைடு தான் போகும். ரம்யா சைடு தான் நியாயம் இருக்கா மாதிரி இருக்கும். ஏன்னா வார்த்தை எதுவுமே ரம்யா இல்லை. அங்கே எஃப்ஜே ரியாக்ட் பண்ணதால ரம்யாவுக்கு ஒரு ஸ்கோப் வந்திருக்கு, ஸ்கோப் ஏறும். அந்த கேட்டகரியில் ரம்யாவுக்கு லைட்டாக ஒரு லிட்டில் பிட் ஓட்டு புஷ் ஆகும். ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஒன்று வியானா, இன்னொன்று சாண்ட்ரா, இன்னொன்று ரம்யா. இந்த 3 கேட்டகரியில் தான். ஸோ இந்த வாரம் ஒரு சிங்கிள் எலிமினேஷனாக இருந்தால் ரம்யாவை முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் ரம்யா இப்படி தான் 4 வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதான் சொல்கிற, ஆனால் முடிக்க மாட்டுறாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி. வியானாவை எலிமினேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் வியானா வீட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை வச்சு தான் டிவியே ப்ரோமோ ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால என்னமோ எனக்கு வியானாவை விட ரம்யா மேலே டவுட் கொடுக்க தோணுது. இல்லை டபுள் எவிக்ஷன்னா 2 பேரை போட்டு முடிச்சு விட்டு அமுச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே, பாய்.